வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. இவ்வாறாக இலங்கையின் ஏற்றுமதி வர்த்தக பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்க தயார் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமாநாயக்க மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்கவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியிருந்த வாழ்த்து செய்தியினையும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஐக்கிய அமெரிக்க அபிவிருத்தி முகவர் நிலையத்தினூடாக நிதி உதவிகளை வழங்க தயார் எனவும் தூதுவர் இதன்போது தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். சிறந்த அரசு நிர்வாகத்திற்காக வழங்கக்கூடிய எந்த ஒரு உதவியையும் வழங்குவதோடு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான உதவிகளை வழங்கவும் அவர் இணக்கம் தெரிவித்தார். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஏற்றுமதி விவசாயத்தை உருவாக்குதல் மற்றும் கிராமங்களின் வறுமையை ஒழிப்பதற்காக புதிய ஜனாதிபதியால் முன்னெடுத்து செல்லப்படும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அமெரிக்க தூதுவர் உறுதியளித்தார். தற்போது செயற்படுத்தப்படும் கிராமிய பாடசாலைகளில் பகலுணவு வேலை திட்டத்தை நகர பாடசாலைகளிலும் வழங்க உதவிகளை வழங்கவிருப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்தார். எதிர்வரும் பொது தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்படக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் சில குறைபாடுகள் காரணமாக அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்காதது அல்லது விண்ணப்பங்களை நிராகரிப்பது தேர்தல் கடமைகளில் இருந்து விடுவிக்க ஒரு காரணம் அல்ல என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதுடன் தேர்தலுடன் நேரடியாக தொடர்புடைய பணிகளுக்கு நியமிக்கப்படாதவர்கள் அஞ்சல் மூலம் வாக்குகளை செலுத்த கோருவதற்கு தகுதியற்றவர்கள் என்றும் அத்தகைய அதிகாரிகள் அஞ்சல் மூலம் வாக்களிப்புக்காக விண்ணப்பிப்பதில்லை என்றும் அத்தகைய விண்ணப்பங்களை உறுதிப்படுத்த வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு நிறுவன பிரதானிகளை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட தவறினால் அரசியல் அமைப்பின்படி அபராதம் அல்லது 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களின் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஜாழ் போதனா மருத்துவமனையின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் எஸ். ஸ்ரீபவானந்த ராஜா களமிறக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ் போதனா மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய மருத்துவர் ஸ்ரீ பவானந்த ராஜா பின்னர் களுபோவில மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். கொரோனா தொற்று காலப்பகுதியில் ஜாழ் போதனா மருத்துவமனையில் இவர் சிறந்த சேவையை ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் அன்ரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார். தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனின் சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கின்றது. தனக்கு துதி பாடுபவர்களை பெண் வேட்பாளர்களாக நியமித்துள்ளார் என்று கட்சியின் மகளிர் அணியினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள். தமிழரசு கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளனர். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிர் அணி சார்பாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்ந்ததாக வேட்பாளர்கள் தெரிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக
5 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். கட்சி காரியாலயங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2-3 கிழமைகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் வவுனியாவில் மத்திய செயற்குழு கூட்டம் கூடியது. அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் வேட்பாளர்கள் நியமன குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டது. அதில் 11 அங்கத்தவர்கள். அந்த 11 அங்கத்தவர்களிலும் குறிப்பாக மத்திய செயற்குழுவில் 4 பெண் உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறோம். இருந்த போதிலும் 10 ஆண்களும் கிழக்கை சேர்ந்த திருமதி ரஞ்சினி என்கின்ற ஒரு பெண் உறுப்பினரும் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார். அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். அத்தோடு அதுக்கு பின்னராக 5ஆம் தேதி இந்த நியமன குழு அங்கு கூடி வேட்பாளர்களுக்கான தெரிவுகளை மேற்கொண்டதன் பின்னர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்தை நிலைப்பாடு தெரிவித்த முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்கள் பெண்கள் யாரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இல்லை என்பதையும் அது ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதையும் பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் என்பதையும் அங்கே முன்வைத்திருந்தார். அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதாவது பெண்கள் விண்ணப்பித்த விடயத்தை அவர் அங்கே குறிப்பிடவில்லை என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார். அந்த இடத்திலே பெண்கள் இல்லை, நாங்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் பெண்கள் இல்லை. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த பெண்களும் இல்லை, அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்பதை அவர் மிகவும் நாசூக்காக தனது பாணியில் திறம்பட உரைத்திருக்கிறார், அங்கே சொல்லியிருக்கிறார். சொல்லியதன் பின்னர் அவர் ஒரு அழகான புன்னகை ஒன்று செய்வார். ஒரு பொய்யை சொன்னதுக்கு பின்னர் அவர் புன்னகைப்பார். அந்த புன்னகைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். அப்படியான ஒரு புன்னகையோடு அவர் திரும்ப சொல்கிறார், காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தான் பெண்களை தேடுகிறேன் என்று சொல்லி. அவர் முதல் நாள் 5ஆம் தேதி பின்னேற மாலையில் கூறுகிறார் பெண்கள் யாரும் இல்லை என்று. 6ஆம் தேதி மீளவும் கூடப்படுகின்றது அந்த நியமன குழு. அந்த கூடிய நியமன குழுவில் 2 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவரால் அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள்? அவர் அதில் குறிப்பிடுகிறார், அந்த பெண்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறுகிறார். அதிவேகமாக அந்த செய்திகளை பரப்பியதால் இந்த பெண்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அவர் 2 வயதிலேயே நாங்கள் பேச கற்றுக்கொள்கிறோம், ஆனால் இன்று வரைக்கும் எந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்படியான கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறார். அவர் திரும்ப 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 தான் சொல்கிற அத்தனை பொய்களையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு குட்ட குனிபவர்களும் அடையன், குனிய குற்றவனும் மடையன் என்று நினைத்து கொண்டு பல கருத்துக்களை அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நாங்கள் யாரும் தயாரில்லை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களின் விருப்பு வாக்குகளில் கதிரைகளில் இருந்த நீங்கள் போட்டியிட்ட பெண்கள் கூட மீளவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தத்துணிவோடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த களத்தில் தங்களால் நிற்க முடியும் என்று. ஆனால் அதையெல்லாம் மறைத்து கொண்டு எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுக்கு மட்டும் உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தனித்துவமாக ஸ்துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு ஆளுமை மிக்க பெண்கள் என்று சொல்லி கட்டியம் கூறுகிறீர்கள். இதற்கு முன்னர் நிறுத்திய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியான கட்டியங்கள் கூறவில்லை. மருந்துக்கு ஒரு பெண்ணை போடுவோம், இந்த முறை 2 ஆளுமை மிக்க பெண்களை போட்டிருக்கிறோம், அவர்களை நீங்கள் வெல்ல வையுங்கள் என்று புலுட ஆடுறீங்க. நீங்கள் உங்களுடைய இந்த பெயரெல்லாம் இந்த பருப்பெல்லாம் இனி வேகிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம். நீங்கள் அடாவடித்தனமான மிகவும் மிகவும் அடாவடித்தனமான முறையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறீர்கள். நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவர்கள், ஒரு அகிம்சையான கட்சி கூடாக வந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் கேள்விகள் கேட்காமல் இருப்பதனால் நீங்கள் எங்களை எல்லாம் முட்டாள்கள் மடையர்கள் என்று நினைக்கக்கூடாது. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. உங்களுடைய எல்லா அடக்குமுறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது. இது பல வருடங்கள் பலருடைய ரத்தமும் பேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட கட்சி, இது உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியிலே தனி ஒருவர் குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார். இதை இந்த சமூகம், இந்த வாக்களிக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் கழுவி ஊத்துகிறீர்கள், ஒரு பக்கம் ஆதரிக்கிறீர்கள். இப்படியான நிலைகளிலிருந்து மாறி, ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. முதல் நடந்த தேர்தலில் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான்.
இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும். நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கதைக்கவில்லை. பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும். இந்த 2 பெண் வேட்பாளர்களும் தனித்துவமாக எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பெண் வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய விருப்புதலும் ஒப்புதலும் இன்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு, அவருடன் கூட பயணிக்க போகின்ற, அவரோடு முன்னர் பயணித்து கொண்டிருந்த, அவருக்கு நன்கு தெரிந்த, அவருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார். விண்ணப்பித்த 4 பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை? அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? பாராளுமன்ற வேட்பாளராகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த 2 பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம். இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய 2 கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தியிருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன். இந்த மாதிரியான சில விடயங்களில் நாங்கள் இதுவரை இவ்வளவு இறுக்கமாக இருந்ததில்லை. ஆனால் இந்த அதாவது சர்வாதிகார ஆட்சி தமிழரசு கட்சிக்குள்ள வந்துட்டுது. தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் எங்கேயோ போக தமிழரசு கட்சியை தொட்டில போட்டு தாய்மாமனாக ஆட்டினது நான் தான் என்று சொல்லி கூவிக்கொண்டு ஒரு ஆள் வந்திருக்கிறேன். முல்லைத்தீவு சிலாவத்தி பகுதியில் பலசரக்கு கடை ஒன்று தீப்பற்றி எரிந்ததை அடுத்து முற்றாக சேதமடைந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தைக்கு முன்பாக அமைந்துள்ள பலசரக்கு கடையொன்றும் அதனுடன் இருந்து களஞ்சிய சாலை ஒன்றும் தீயில் எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. இதன்போது குறித்த வீதி வழியாக சென்ற அரசு பேருந்து சாரதி நடத்துனர் இதனை அவதானித்து அயல் வீட்டினரின் உதவியுடன் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் கடையில் உள்ள பல லட்சமான பொருட்கள் தீக்கிரையாகி சேதமடைந்துள்ளது. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை மெலிபன் தெருவில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு 7 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கொழும்பு தீயணைப்பு பிரிவினரால் தீ அணைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் சேமிப்பு வசதிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொடர்பான இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகியது. பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தற்போதைய தரவுகளின்படி காங்கிரஸ் கூட்டணி 48, பாஜக 29, PDP 4, பிற கட்சிகள் 9 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஆரம்ப நிலையில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பாஜக இடையே கடும் போட்டி நிலவியது. படிப்படியாக வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய தரவுகளின்படி காங்கிரஸ் கூட்டணி 48, பாஜக 29, PDP 4, பிற கட்சிகள் 9ஆம் இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தேசிய மாநாட்டு கட்சியின் முக்கிய தலைவர் ஓமர் அப்துல்லா அவர் போட்டியிட்டு 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றார். முதல் தேர்தல் 90 உறுப்பினர்கள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 ஆகிய திகதிகளில் 3 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் மொத்தமாக 63.88% வாக்குகள் பதிவாகின. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றுள்ளது. மேலும் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது என்பதால் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இங்கு தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் முக்கிய போட்டியாளர்களாக உள்ளன. இத்தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பெரும்பான்மைக்கு சற்று குறைவாக 43 இடங்களிலும், பாஜக 27, மக்கள் ஜனநாயக கட்சி 7, மற்றவர்கள் 13 இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தொடர்பான உலக செய்திகள். அமெரிக்க வளைகுடா கடற்கரையை நோக்கி செல்லும் மெல்டன் சூறாவளி 5வது வகை புயலாக வேகமாக வலுவடைந்து வருவதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் அறிவித்துள்ளது. புளோரிடாவை நோக்கி இந்த சூறாவளி மணிக்கு 175 மைல் வேகத்தில் நகர்வதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சூறாவளியானது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. மெல்டன் சூறாவளியின் பாதிப்பை குறைப்பதற்காக 5000 பேரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள்
செய்திகள் தெரிவிக்கின்றன. 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் புளோரிடா இவ்வாறான பாரிய அனர்த்தம் ஒன்றை முகங்கொடுக்க நேரிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாகவே கூறப்பட்டது. இதற்கிடையே திடீர் திருப்பமாக இப்போது சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் கடந்த ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து வருகின்றது. இரு தரப்பிற்கும் இடையேயான தாக்குதல்கள் இப்போது தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. ஹமாஸ் தலைவரே கொல்லப்பட்டால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றெல்லாம் சொன்னார்கள். இதற்கிடையே இப்போது திடீர் திருப்பமாக ஹமாஸ் தலைவர் சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கட்டார் அரசை ரகசியமாக தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. காசா நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பலஸ்தீனியர்கள் தங்கிய பாடசாலையை இஸ்ரேல் தாக்கியது. அந்த ராக்கெட் தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது அதற்கு நேர்மாறான தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். செப்டம்பர் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியலில் இலங்கை அணி வீரர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இலங்கை அணியின் வீரர்களான பிரபாத் ஜெயசூரிய, ஹமிந்து மெண்டிஸ் மற்றும் ஆஸ்திரேலிய அணியின் வீரரான ட்ரெவில் ஹெட் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். கடந்த மாதம் இடம்பெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து பிரபாத் ஜெயசூரிய மற்றும் ஹமிந்து மெண்டிஸ் ஆகியோர் இவ்வாறு பரிந்துரை பட்டியலில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.